இங்க வானதியோட அப்பா அம்மா ஒரு பக்கம் நிலாவை பத்தியும் நிலா தன்னை கவனிச்சதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க வானதிக்கு செம காண்டாகுது. அவங்களும் சும்மா இருமா, எப்ப பார்த்தாலும் அந்த நிலாவோட புராணத்தை பாடாதீங்க, அந்த வீட்டில் இருக்கவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க வேணும்லாம் கவனிக்கல, எல்லாரும் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கிறதுக்காக எப்பவும் போலதான் கவனிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு வானதியோட அம்மாவும், ஆமா நீ மனவரையில் இருக்கும்போது இதை மாதிரி வந்து கவனிப்பியாடி, நீ கண்டுக்க கூட மாட்ட, நீ இப்பவே எங்களை கண்டுக்க மாட்டேன்ற, மனவரையில் ஏறினதுக்கு அப்புறம் எங்களை பத்தி கண்டுக்குவியா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வானதியை கலாய்க்கிறாங்க. ஆனா வானதிக்கோ நிலாவை பத்தி யாராவது பெருமையா பேசிட்டாலே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அவங்க ரொம்ப கோபத்தோட இதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் டீயை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே நேரம் அவங்க அப்பாவும் பீரோல இருந்து வானதிக்காக ரெடி பண்ண அந்த பணம், அந்த கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா பணம் இருக்குல்ல, அந்த அட்வான்ஸ் பணத்தை எடுத்துட்டு வந்து வானதி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ வானதி அந்த பணத்தை வாங்கிட்டு, நைனா இதை ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அவரும், இங்க பாருமா, உன்னோட நகையை வச்சு தான் இந்த பணத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதனால சீக்கிரமா அந்த நகையான டீவை கட்ட வேண்டியது உன்னோட கடமை தான், அதை ஞாபகம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு வானதியும், கட்டிக்கலாம் நைனா, நீ கட்ட மாட்டியா எனக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவரும், இங்க பாருமா, நான் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் அது, அந்த பணத்தில் தான் நான் நகை வாங்கினேன், இப்போ அந்த நகையை வச்சு உனக்கே நான் பணமாக கொடுத்துருக்கேன், ஒழுங்கா நீ அந்த மெடிக்கலை நல்லபடியாக நடத்தி அது மூலமாக சம்பாரிச்சு நீ அந்த நகையை திருப்புற வழியை பாரு, நகையை மட்டும் விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட வானதியும் அந்த நகையோட ரசீதை தான் அப்பா கையில் கொடுத்து, இங்கே பாருங்கப்பா, நானே மாதம் மாதம் உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறேன், அந்த பணத்தை வச்சு நீங்கள் நகையை திருப்புங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பணத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக உள்ளே போய்ட்றாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் மாணிக்கத்துக்கும், என்னடா இது, சரி நம்ம நினச்சதை கொடுத்துட்டோம், பணத்தை கொடுத்தாச்சு, இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அமைதியாயிடுறாரு. அதே நேரம் இங்கே வீட்டில் இருக்க நிலாவும் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பேசி ஒவ்வொருத்தரையும் இந்த பக்கம் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்படி தாந்தந்தித்தனமாக உட்காந்து செல்லை பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு வீட்டை க்ளீன் பண்ணுங்க, வீட்டில் இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து இங்கே சேரனோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரனுக்கும் இந்த மாதிரி நிலா ரொம்ப பொறுப்பாக வேலை செய்கிற விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரும் இந்த பக்கம் நிலாவோட சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் பாண்டியன் எப்பவும் போல் கிளம்பி இங்கே ஒர்க் ஷாப்புக்கு போகிறாரு. அப்படி ஒர்க் ஷாப்புக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வானதி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த வானதியும் பக்காவாக ரெடியாகி இந்த பக்கம் ஹேண்ட்பேக்லாம் போட்டு இங்கே பயங்கர கிராண்டாக ரெடியாகி வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே இங்கே பாண்டியும், என்ன வானதி திடீர்னு ரெடியாகி வந்திருக்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே வானதியும், பாண்டி எங்கள் அப்பாட்ட சொன்ன மாதிரியே அவர் அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டாரா, பணத்தை பாரு என்கிட்ட கொடுத்துட்டாரு, என் நகையை அடமான வச்சு தான் கொடுத்துருக்காரு, நம்ம சீக்கிரமாக இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டியும், அடிப்பாவி, ஏன் வானதி அந்த மனுஷன்ட்ட காசு வாங்கினேன், அந்த மனுஷன் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நீ அவர்கிட்ட போய் பணத்தை கொடுங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வானதியும், பாண்டி இந்த மாதிரி என்னோட நகையை வச்சு தானே கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அந்த நகையை திருப்ப வேண்டியது நம்மளோட கடமை, அவர் என்கிட்ட இருந்த நகையை வச்சு இந்த மாதிரி எனக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டாரு, இனிமேல் மாசம் நான் டீவை கட்டி நகையை திருப்பிக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி வானதி சொல்றாங்க. அதே நேரம், சரி வா பாண்டி, இப்பவே நல்ல நாள் தான், இப்பவே போயிட்டு நம்ம இந்த பக்கம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நாளையில இருந்து நம்ம மெடிக்கல் நடத்துறதுக்கு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட பாண்டியும் சரின்னு சொல்லிட்டு வானதி அங்கிருந்து கூட்டிட்டு டைரக்டா அந்த மெடிக்கலை பார்த்து கிளம்புறாங்க. போயிட்டு இருக்க வழியில வானதியும், பரவாயில்ல பாண்டி, இன்னும் ஒரே நாள்ல அந்த மெடிக்கலுக்கு நான் ஓனர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியும் அந்த மெடிக்கல் ஓனர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நாளையிலிருந்து அந்த மெடிக்கலை நாங்க எடுத்து நடத்திக்கிறோம், அதுக்கான அட்வான்ஸ் பணம் இந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த அட்வான்ஸ் பணத்தை அந்த மெடிக்கல் ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அதை வாங்கின நபரும், பரவாயில்லங்க, நீங்க சொன்ன மாதிரி வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லாம இருந்துச்சு, ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க, பரவாயில்லம்மா, நீயும் இந்த மெடிக்கலை நல்லபடியா எடுத்து நடத்தணும், நான் இன்னைக்கு ஈவினிங்கு உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து நீங்கள் கடையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வானதி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்கான ரிசிப்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வானதியை கூட்டிகிட்டு டேரெக்டாக பாண்டி கடைக்கும் போகிறாங்க. கடைக்கு போயிட்டு எப்பவும் போல் பாண்டி கொஞ்ச நேரம் வானதியை உட்கார வச்சு அவங்களுக்கு டீ, இந்த பக்கம் வடையெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் பாண்டி இந்த பக்கம் வானதிக்கு அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாரு வானதி, இது வரைக்கும் நீ விளையாட்டுத்தனமாக இருந்துட்ட, ஆனால் இப்படி இனிமேல் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா உன்னை நம்பி உங்கள் அப்பா ஒரு பெரிய தொகையை கையில் கொடுத்துருக்காரு, இந்த தொகையை வச்சு நீ எப்படியாவது உன் பிஸ்னஸை நீ முன்னேற்றி கொண்டு வரணும், அதுலேயும் குறிப்பாக உன்னோட மெடிக்கல் பிஸ்னஸை நீ நல்லபடியாக நடத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் டைம் நீ ஆரம்பிக்கிற பிஸ்னஸை இப்படி லாஸாக விட்டுறக்கூடாது, ரொம்பவே தெளிவாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வானதியும், கண்டிப்பாக பாண்டி, எனக்கு இந்த மெடிக்கல் பிஸ்னஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் மெடிக்கல் வச்சு நடத்தணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன், அதனால நான் கண்டிப்பாக ரொம்பவே மனதைரியத்தோட இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாம்
கேட்ட பாண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் வானதியும் மறுபடியும் அந்த ரிசப்ஷனில் என்னாச்சு, வானதியோட அப்பா அடிக்கடி உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தார், அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டியும், இல்லை வானதி, ஏற்கனவே நிலாவோட அப்பா அம்மாவுக்கு எங்களை யாரையுமே பிடிக்காது. அதுவும் நிலா இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி இந்த ரிசப்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி அந்த ரிசப்ஷன் நடத்தும் போது கூட எங்களுக்கும் நிறைய அவமானத்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் நிலா பதிலடி கொடுத்துட்டாங்க. அதுவும் கடைசியாக இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி எங்களுக்காக பேசினாங்கல்ல, அந்த விஷயம் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நாங்கள் எந்த அளவுக்கு நிலாவை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு அவங்க எங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பாண்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட வானதியும், என்ன பாண்டி நீ அந்த நிலாவை பற்றி பெருமைப்படுத்தி பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அவங்க புராணம் தானா? ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டீங்களா? அவங்க மட்டும் தான் நல்லது பண்ணுறாங்களா? அவங்க மட்டும் தான் எல்லா விஷயத்துலையும் சிறந்தவங்களா இருக்காங்களா? ஏன் நான் அப்படி கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியும், இங்கே பாருடி, அவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் சொல்ல முடியும். இப்போ நான் உன்னை பற்றி சொல்லணும்னா உங்கள்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்கள பற்றி பேசினா மட்டும் ஏன் உனக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படின்ற மாதிரி பாண்டி கேட்குறாங்க. அதுக்கு உடனே வானதியும், ஆமாம் பாண்டி, எனக்கு அவங்கள பற்றி பேசினாலே எனக்கு கோபம் வரதான் செய்யுது. ஏன் தெரியுமா, அவங்கள பற்றி எப்போவுமே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட என் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து அந்த நிலா தங்களை வந்து கவனிச்சதை பற்றியும் தங்களை நல்லா பார்த்துக்கிட்டதை பற்றியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து அங்கே சோழனோட குடும்பத்தை, அதாவது உங்கள் குடும்பத்தை நல்ல பெருமைப்படுத்தி பேசினதை பற்றியும் சொல்லி சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னமோ நிலா ரொம்ப நல்லவங்க, என்னை விட நல்லவங்க அப்படின்ற மாதிரி என்னை பெத்த அம்மா அப்பாவே என்ன மறந்துட்டு நிலாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நான்லாம் ஒரு மனுஷி கிடையாதா? நான் பண்ணுறதெல்லாம் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கோபத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியும், எங்கள் பாரு வானதி, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. நம்ம என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு கூட்டு குடும்பமாக வாழ வேண்டியவங்க. தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ பிரச்சனை கிளப்பணும்னு நினைக்காத. நிலா ரொம்பவே நல்லவங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் சரியான தகுந்த வேலையை கொடுத்து வீட்டை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு ஒரு அம்மா இல்லாத குறையா அவங்க தெரியுறாங்க. அவங்க எங்கள் எல்லாருக்கும் ஒரு கார்டியன் மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே வானதி இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பாண்டி, என்னை வெறுப்பேத்தினே மறுபடியும் நீ நிலாவை பற்றி பேசிகிட்டு இருக்கியா? அவங்க என்ன அவ்வளோ பெருசாக என்ன பண்ணிட்டாங்க? என்ன அவங்க தனியாக சமைச்சிட்டாங்களா? நான் கூட அன்னைக்கு நிலா இந்த மாதிரி உங்கள் அண்ணன் எல்லாரும் ஊருக்கு போயிருக்கும்போது நான் வந்து உனக்காக சமைச்சு போட்டேன்ல, நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சமைச்சு போட்ட மாதிரி இங்கே நிலா என்னைக்காவது தனியால் என்ன சமைச்சிருக்காங்களா? இல்லை உங்களுக்காக வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏதோ அவங்க சின்னதாக நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன இந்த மாதிரி தரக்குறவாக பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டியும், இங்கே பார் வானதி, உன்னை யாரையும் தரக்குறவாக பேசலையே, நீ நல்ல பொண்ணு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிலாவும் நல்லவங்கன்னு சொன்னதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வானதியும், ஆமாம் பாண்டி, எனக்கு பிரச்சனை தான். எனக்கு நிலாவை நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்கள மட்டும் நீங்கள் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. என்னை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏன் உங்கள் அப்பா கூட இந்த மாதிரி நிலா மேலே தான் அக்கறையாக இருக்காரு. நான் வந்தால் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு நக்கல் பண்ணுறதான் அவரோட வேலையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நடேசனை பார்த்து இந்த பக்கம் மறுபடியுமே இங்கே நம்ம வானதி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட பாண்டியும் ஒரு லிமிட்டுக்கு மேலே காண்டாயிடுறாரு. முதல்ல வாய் மூடு வானதி, என்ன பேசிகிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? இப்போ நிலா எங்கள் வீட்டில் இருக்கதான் பிரச்சனைன்ற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க. இப்பெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. இங்கே பாரு, அவங்க என்றைக்குமே எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. நீயும் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதே வீட்டில் தான் இருக்க போகிற. அதனால தயவு செஞ்சு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வழியை பாரு. அவங்ககிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களே உனக்கான ஸ்பேஸை கொடுத்துருவாங்க. ஆனால் நீ தான் தேவையில்லாமல் அவங்க மேலே பொறாமப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதியும், ஏன் பாண்டி, எனக்கு அவங்க மேலே பொறாமையா? என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியும், இதுக்கு மேலே உன்னை இங்கே வச்சா வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. வீட்டுக்கு போகும்போதில்ல நாளைக்கு போய் மெடிக்கலை திறக்கணும். இங்கேருந்து கிளம்பு முதல்ல. தேவையில்லாமல் இங்கே இருந்துக்கிட்டு என்னை எரிச்சலை கிளப்பிட்டு இருக்காத. நீ தேவையில்லாமல் நிலாவை பற்றி பேசுகிறதா இருந்தா இந்த ஒர்க் ஷாப்க்கே நீ வராத. என்னை பற்றி உன்னை பற்றி பேசுகிறதா இருந்தால் மட்டும் வா. நிலாவை பற்றி பேசுகிறதுக்கோ அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லி பொறாமப்படுறதுக்கோ இங்கே வராது அப்படின்ற மாதிரி வானதியை கண்ணா பின்னான்னு திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. அதே நேரத்தில் இங்கேருந்து போகிற வானதியும், இனிமேல் அவங்க கடைக்கு வரமாட்டேன் பாண்டி. நீ எப்போ பார்த்தாலும் அந்த நிலா புராணத்தையே பாடுறல, நீ அவங்க புராணத்தையே பாடிக்கிட்டு இப்படியே உட்காந்துக்க. உனக்கெல்லாம் நான் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியும், என்னடா பண்ணுறது இவகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கமே, இவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே நமக்கு தெரியல. நான் இப்படி பேசுனா அப்படி பேசுகிறா, இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கா. அவள் செய்யாத விஷயங்களை வேற யாராவது செஞ்சு அவங்களுக்கு பாராட்டு கிடைச்சிருச்சுன்னா அந்த பாராட்டு தனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறா. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்
கேரக்டர் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டி ஒரு பக்கம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பாண்டி பக்கத்தில் வந்து கண்ணனும், இங்கே பாருனே, நீ என்னதான் தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வானதியை விட வேற எந்த பொண்ணும் உனக்கு கிடைக்காது. நீ வானதி கிட்ட ஏற்கனவே மாட்டிக்கிட்டனே, இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வானதி கூட கடந்து நீ கஷ்டப்பட வேண்டியதான். ஏன்னா வானதி எப்போவுமே ஒரு டைப்னே, அது அவங்கள பற்றி மட்டும் தான் யோசிக்கும், மற்றவங்கள பற்றி யோசிக்காது. யார் நல்லது பண்ணாலும் அதே நல்லது இவங்களும் பண்ணி நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு செட் ஆகாதுங்கிறது புரியல. நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும், பார்த்துக்கணே அப்படின்ற மாதிரி கண்ணை ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு. அப்போ உடனே பாண்டியும், கண்ணா போடாடி போய் வேலையை பாடுறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டி வானதியை நினச்சி ஒரு மாதிரி டென்ஷனாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் பாண்டியோட மனசுக்குள்ளே வர்ற பயம் நல்ல விஷயந்தான். ஏன்னா வானதி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி பொறாமப்பட்டு சண்டை போடுறது ஒரு மாதிரி அவருக்கும் வந்து அன்னிசியான ஒரு ஃபீலை கொடுக்க தான் செய்து. பார்க்கலாம் இந்த விஷயத்தை இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, வானதி கிட்ட இருந்து இந்த விஷயத்தை அவர் எப்படி எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.